கேரளாவில் கோவில் திருவிழாவில் 2 யானைகள் திடீரென சண்டையிட்டுக் கொண்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூரில் பூரம் திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழாவின் ஒரு பகுதி திருச்சூரில் கொண்டாடப்பட்டது. இதற்காக 2 யானைகள் வரவழைக்கப்பட்டிருந்தன. திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது திடீரென மதம் பிடித்த யானைகள் ஒன்றுக்கொன்று மோதி சண்டையிட்டுக் கொண்டன. இதனால் பக்தர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். தொடர்ந்து 2 யானைகளும் மாறி மாறி ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜப்பானில் இதற்காக அணுகுண்டை மையப்படுத்தாதபடி புதிய போஸ்டர் ஒன்றையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன் அவுட் செய்த வீரர் என்ற பெருமையை சென்னை அணி வீரர் தோனி பெற்றுள்ளார். 17வது ஐபிஎல் தொடர் சென்னையில் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. முதல் போட்டியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு அணியும் மோதின. இப்போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி சென்னை அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. இப்போட்டியில் பெங்களூரு அணி அனுஜ் ராவத்தை மகேந்திர சிங் தோனி ரன் அவுட் செய்தார். இதன் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன் அவுட் செய்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார். இதுவரை 24 முறை ரன் அவுட் செய்துள்ள தோனி இப்பட்டியலில் முதலிடமும் 23 முறை ரன் அவுட் செய்து ஜடேஜா 2ஆம் இடமும் பெற்றுள்ளனர். அதற்கடுத்தபடியாக 19 முறை ரன் அவுட் செய்து விராட் கோலி 3வது இடத்தில் உள்ளார். 14 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கிரிக்கெட் விளையாட ரிஷப் பண்ட் தயாராகியுள்ள நிலையில் இன்றைய ஐபிஎல் ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 17வது ஐபிஎல் தொடர் சென்னையில் நேற்று தொடங்கிய நிலையில் இன்றைய 2வது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதவுள்ளன. பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்க உள்ள இப்போட்டி பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கார் விபத்தில் சிக்கிய இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பண்ட் படுகாயங்களுடன் மீண்டு வந்தார். இதற்காக கடந்த 14 மாதங்களாக ஓய்வில் இருந்த அவர் கடந்த சில மாதங்களாக தனது பயிற்சியை தொடங்கினார். கடந்த 14 மாதங்களாக அவரது போட்டியை காணாத ரசிகர்கள் தற்போது மீண்டும் அவர் களத்தில் விளையாட உள்ளதை பார்க்க மிகுந்த ஆவலில் உள்ளனர். எனவே இன்று நடக்க உள்ள டெல்லி பஞ்சாப் ஆட்டம் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்தது. இதனைத் தொடர்ந்து அவரை அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கு சிறப்பு நீதிபதி காவேரி பாவேச்சா முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் கெஜ்ரிவாலை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அரவிந்த் கெஜ்ரிவாலை வரும் 28ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்நிலையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என பிஆர்எஸ் கட்சியின் தலைவரும் தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது இந்திய ஜனநாயகத்தின் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். அதேபோல் சமீபத்தில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், பிஆர்எஸ் எம்எல்சி கவிதா ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிகழ்வுகள் மூலம் மத்திய பாஜக அரசு எதிர்க்கட்சிகளை முற்றிலுமாக அழிக்க நினைக்கிறது என்று விமர்சித்து பேசினார். வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா ஆகிய மாநிலங்களில் போட்டியிடுவது இல்லை என பாஜக முடிவு செய்துள்ளது. அந்தந்த மாநிலங்களில் உள்ள கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வடகிழக்கு மாநிலங்களுக்கான பொறுப்பாளர் சம்பித் பத்ரா தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். அதில் மேகாலயாவில் 2 இடங்களில் தேசிய மக்கள் கட்சிக்கு ஆதரவும், மணிப்பூரில் உள்ள 2 தொகுதிகளில் ஒன்றில் நாகா மக்கள் முன்னணி கட்சிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அதேபோல் நாகாலாந்தில் தேசியவாத குடியரசு முற்போக்கு கட்சிக்கு ஆதரவு அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் இருந்து மேற்கு பகுதியில் குரோக்கஸ் சிட்டி ஹாஸ் என்ற பெயரில் இசையரங்கு ஒன்று அமைந்துள்ளது. 6000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் அளவிற்கு கொள்ளளவு கொண்ட இந்த அரங்கத்தில் பிரபல இசைக்குழு ஒன்றின் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது அரங்கத்தில் புகுந்த மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியும் அரங்கத்தில் தீ வைத்தும் தாக்குதல் நடத்தினர். மேலும் இந்த தீ விபத்து இசை அரங்கத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதுகுறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட செய்தியில், தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இடிபாடுகளில் சிக்கிய நபர்களை மீட்புக் குழுவினர்களால் மீட்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.